இப்போ ஊறுகாயெல்லாம் சாப்பிட்டாக்கா வாய் நாறும். வாய் நாறுறதுக்கு காரணமே மிக முக்கிய காரணம் அந்த மசாலா தான். மசாலா, அந்த மிளகா, மோர் மிளகா, அப்புறம் ஊறுகாய், எந்த ஊறுகாய் சாப்பிட்டாலும் வாய் நாறும். வாய் நாற்றத்துக்கு இது ஒரு காரணம். வாய் நாற்றம், எனக்கு வாய் நாற்றம் இருக்குது, அதை எப்படி குணப்படுத்துறது? முதல்ல உங்களுடைய உணவு பழக்கத்தில் தான் அந்த தப்பு இருக்கும். நிறைய மசாலா சேர்ப்பீங்களா இருக்கும். இந்த சமையலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மசாலா சேர்த்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அதுதான் அந்த வாய் நாற்றத்துக்கு காரணமாக இருக்கும். அது மாதிரி ஊறுகாய் சாப்பிட்ற வழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதுவும் வாய் நாற்றத்துக்கு காரணம். அந்த குடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. அதில் உள்ள இந்த காரம், மிளகாய் இதெல்லாம் குடல் ஆரோக்கியத்தை கெடுத்து வாய் நாறுற அளவுக்கு அந்த வயிற்று பகுதியெல்லாம் அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது இந்த மசாலாவினால். ஊறுகாயில் நல்லா மசாலா சேர்ப்பாங்க. அதில் சேர்க்குற இந்த மிளகாய், சிகப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்ந்து வயிற்று பகுதி நாறுற அளவுக்கு, வயிற்று பகுதியில் நாற்றம் ஏற்படுறதுனா வாயில் நாற்றம் வருது. அப்போ அது உள்ளுக்குள்ளே போய் புண்ணெல்லாம் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அந்த ஊறுகாய், இந்த மாதிரி மசாலா இதெல்லாம் போய் வயிற்று பகுதியில், குடல் பகுதியில் புண்களை ஏற்படுத்தி அந்த புண்ணில் ஏற்படுற அந்த கெட்ட நீர் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வாய் நாற்றமாக வெளிப்படுது. அதனால் மசாலா உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஊறுகாவை சாப்பிடாதீங்க. எனக்கு வாய் நாற்றம்லாம் இல்லை, நான் ஊறுகாய் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் அது உங்களுக்கு அதை தவிர்க்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு இல்லை, நான் ஊறுகாய் சாப்பிடுவேன் அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த அவசியம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து சரியான விஷயத்தை கடைபிடிக்கணும். எந்தவித நிர்பந்தமுமே இல்லாமல் ஒரு சரியான விஷயத்தை கடைபிடிக்கணும். அப்போ தான் எதிர்காலத்தில் எந்தவித பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மசாலா உணவுகள் தான் இந்த புற்றுநோய்களுக்கெல்லாம் கூட காரணமாக இருக்கும். வாயில் ஏன் புண்ணு வருது? அந்த புண்ணு தான் அது புத்தாக மாறுது. ஒரு புற்றுநோயோட ஆரம்பம் வந்து புண்ணு தான். அந்த புண்ணு தான் நாளடைவில் அது புற்றாக மாறிவிடுகிறது. வாய் புற்றுநோயெலாம் ஏன் வருது? இந்த காரம், மசாலா உணவுகளை சாப்பிட்றதுனால தான். இந்த ஊறுகாய்களை சாப்பிட்றதுனால தான். ஊறுகாய், காரம், மசாலா இதெல்லாம் சாப்பிடும்போது நாக்கில் புண்ணு வரும், வயிற்றுக்குள்ளே புண்ணு வரும், குடலில் புண்ணு வரும். அப்படியே நீ சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னா அந்த புண்ணு ஒரு நாளும் குணமாகிறதுக்கு வாய்ப்பே தராமல் நீ சின்ன வயசுலேருந்து மசாலா, ஊறுகான்னு நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. அப்படிங்கும்போது கடைசியில் என்னாகும்? உனக்கு வந்து புற்றுநோயாக அது மாறிடும். சின்ன வயசில் வயிற்றில் ஏற்பட்ட அந்த புண்ணு அந்த மசாலா உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுனால, ஊறுகாய் இது போன்று மோர் மிளகாய் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுனால, இப்போ ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்க, அதுலேயும் பார்த்தா மசாலா, எல்லாத்துலேயும் மசாலா. அப்போ அதனால் வயிற்று பகுதியில், குடல் பகுதியில், இறப்பையில், வாய், அதனால் வயிற்று பகுதி, குடல் பகுதி எல்லாத்துலேயும் புண்ணு வர்றதுனால அந்த புண்ணு என்றைக்குமே குணமாகறதுக்கு விடுறதே இல்லை. சின்ன வயசுலேருந்து ஒரு புண்ணு உயிரோடே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குணமாகாமல் கால்லையோ இதுலையோ புண்ணு இருக்குது, ஆனால் அது குணமாகவே இல்லை. ஒரு புண்ணுன்னா 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், அப்புறம் குணமாயிடணும். ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு வயிற்றுலையோ, குடல்லையோ, வாயிலையோ புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த மசாலா உணவுகளை சாப்பிட்டதுனால அந்த புண்ணு என்றைக்குமே குணமாகலை. கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷமாச்சு குணமாக நீங்கள் விடுறதே கிடையாது. ஏன்னா அந்த மசாலா உணவுப் பொருட்களை சாப்பிட்டனாலையும், ஊறுகாய் அது போன்ற உணவுகளை சாப்பிட்டனால தான் புண்ணு வந்தது. நீங்கள் என்றைக்குமே இந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த புண்ணு குணமாக விடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் என்ன ஆகுதுன்னா புற்றாக மாறிடுது, புற்றுநோயாக மாறிடுது. அதில் வேறு இந்த மாதிரி புண்ணு இருக்கிற ஆண்கள் வந்து சிகரெட் பிடிச்சாங்கன்னு வைங்க, அந்த சிகரெட்டு அது ஒரு சூடு, சரியான சூடு, அது கெட்ட புகை, நச்சு புகை, ஒரு சூடு அந்த புண்ணில் போய் அது படும்போது இன்னும் அது புற்றுநோயாக மாறிடும். புற்றுநோய் ஆண்களுக்கு ஏன் வருது? சிகரெட் பிடிக்கிறது, இப்போ ஆண்கள் தான் பெரும்பாலும் சிகரெட் பிடிக்கிறாங்க, அப்போ பெண்கள் பிடிக்கிறதில்ல. பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வருதுன்னா அடிப்படையில் அது மசாலா உணவுகளால் தான் அது வருது. மசாலா உணவுகள், ஊறுகாய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் அந்த புண்ணுங்கிறது வருது. ஆண்களுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த புண்ணுங்கிறது வந்து வயிற்றில் இருக்குது. மசாலா உணவுகளால் பெண்களுக்கும் புண்ணு இருக்குது, ஆண்களுக்கும் புண்ணு இருக்குது வயிற்று பகுதியில், வாய் பகுதியில். ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? கூடுதலாக சிகரெட் பிடிக்கிறதுனால அந்த சிகரெட்டோட புகை, சூடு, அந்த வெப்ப காற்று, வெப்ப நச்சு புகை அது அந்த புண்ணு மேலே படுது. புண்ணு மேலே படும்போது அது வந்து ஒரு புற்றாக விரைவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிகரெட் பிடிக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு புற்றுநோய் வருதுன்னு சொல்லாமல், அடிப்படையில் அப்போ ஏன் பெண்களுக்கு வருதுன்னு கேள்வி வரும்போது அது மசாலா உணவுகளால் அது வருது. அது ஆற விடாமல் ஊறுகாய் சாப்பிட்றதுனாலையும் அந்த புற்றுநோய் என்பது வருகிறது. இப்போ அந்த ஊறுகாய் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த புண்ணு குணமாக விடாமல் நம்ம தொடர்ந்து மசாலா உணவுகளை எடுத்துக்கிறதுனால
அது புற்றாக மாறிவிடுகிறது. அதனால் ஊறுகாய் சாப்பிட்றதை தவிர்க்கணும். ஊறுகாய் சாப்பிட்டா வாய் நாரும், மசாலா உணவுகளை சாப்பிட்டா வாய் நாரும். அதனால் மசாலா உணவுகளை தவிர்த்து விட்டால் வாய் நாற்றத்திலிருந்து விடுதலை அடைந்து விடலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி தேங்காவெல்லாம் சாப்பிட பழகுனா அந்த புண்ணு நல்ல நல்ல குணமடையும். மசாலா உணவுகளை தவிர்த்து விட்டு இந்த மிளகாய், ஊறுகாய் இதெல்லாம் தவிர்த்து விட்டு அதே நேரத்தில் இந்த மாதிரி தேங்காய், மாற்று உணவுகள், இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது வாய் நாற்றத்திலிருந்து விடுபடலாம். புண்ணு, வாய் நாற்றம் இது மாதிரிலாம் விடுபடலாம்.